சென்னை ஐஏஎஸ் அகாடமி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர்களுடைய வரிசையில் வந்து பார்த்தோன்னா நம்ம பக்வத் செலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, இவருடைய ஆட்சி காலத்தில் இவர் என்னென்ன முக்கியமான திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு, இவருடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன முக்கியமான நெருக்கடிகளை இவர் சந்திச்சிருக்காரு. சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இந்த கிளாஸில் பார்ப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், அவருடைய இளமை பருவம். சரிங்களா? அவருடைய இயர்லி லைஃப்பில் வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காரு பார்க்கலாம். அவர் எங்கே பிறந்திருக்காரு பாருங்கள். சரிங்களா? 1897 அக்டோபர் 9 பிறந்திருக்கார். சரிங்களா? இவருடைய பெற்றோர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஞ்சூர் கனக சபாபதி. சரிங்களா? மிஞ்சூர் கனக சபாபதி மல்லிகா அம்மையார். சரிங்களா? மிஞ்சூர் சபாபதி பக்வத்சலம் எனும் பெயரில் அழைக்கப்பட்ட இவர் பேர் என்ன சொல்றாங்கன்னா மீ பக்வத்சலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதான் சொல்றாங்க தான் எம் பக்வத்சலம் என்று அழைக்கப்படுகிறார். சரிங்களா? அவருடைய அப்பா பேர் வந்து ஒரு இதுவாக வச்சிருக்காங்க. அந்த மிஞ்சூர் என்பது அவருடைய ஊர். சரிங்களா? அதை வச்சு வந்து ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, இவர் வந்து பள்ளிகளில் வந்து பயின்ற இவர் எங்க படிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் எங்கெல்லாம் படிச்சிருக்காரு பாருங்க. இவர் பள்ளி கல்வியில் வந்து பயின்ற நிறுவனங்கள் என்பது என்னன்னா புரசைவாக்கம் லுத்ரன் மிஷன் பள்ளி ஒரு பள்ளியில் படிச்சிருக்காரு. அடுத்து மயிலாப்பூர்ல படிச்சிருக்காரு. மயிலாப்பூர். சரிங்களா? பினாத்தூர் சுப்பிரமணியம் உயர்நிலைப் பள்ளியிலையும் படிச்சிருக்காரு. சரிங்களா? அடுத்து இவர் வந்து உயர்கல்வி எங்க படிச்சிருக்காரு பாருங்க. ஹை எஜுகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எங்க முடிச்சிருக்காரு பாருங்க. இவர் உயர் கல்வி பயின்ற நிறுவனங்கள் சென்னை மாநில கல்லூரி. சரிங்களா? அந்த பிரசிடென்சி வந்து எப்போ ஓப்பன் பண்ணாலும் எக்ஸாமில் கேட்கலாம். சரிங்களா? 1840 வந்து பார்த்தீங்கன்னா அதை ஸ்டார்ட் பண்ண அந்த காலேஜ் சென்னை மாநில கல்லூரியில் படிச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, சென்னை சட்டக்கல்லூரி மெட்ராஸ் லா காலேஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1891 இந்த காலகட்டத்தில் தோன்றிருக்கும். சரிங்களா? இது வந்து இப்போ என்ன அழைக்கப்படுகிறது கூட எக்ஸாமில் கேட்பாங்க. டாக்டர் B.R. அம்பேத்கர். சரிங்களா? சட்டக்கல்லூரி என்று அழைக்கப்படுது. சரிங்களா? டாக்டர் B.R. அம்பேத்கர் லா காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சென்னையில் இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு சட்டம் படிச்சிருக்காரு. சரிங்களா? இப்போது இளமை பருவத்தில் இவர் வந்து படித்த விஷயங்கள் பாருங்கள். சென்னை மாநில கல்லூரியில் படிச்சிருக்காரு. இந்த இயர் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து சென்னை சட்டக்கல்லூரியில் படிச்சிருக்காரு. ஓகேங்களா? இளமை பருவம் அவ்வளோதான். சரி, அடுத்து இவருடைய பொது வாழ்க்கை என்பது என்னன்னு பார்க்கலாம். இவருடைய பொது வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட ஒர்க் பண்ணாரு? சரிங்களா? இவரோட அட்வொகேட்டு. இவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணாரு பார்க்கலாம். அல்லாடி கிருஷ்ணசாமி. சரிங்களா? அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணியிருக்காரு. அட்வொகேட்டா ஜூனியர் அட்வொகேட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. சரிங்களா? இந்த அல்லாடி கிருஷ்ணசாமி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நம்மளுடைய டிராப்டிங் கமிட்டி வரைவு குழு. இந்த வரைவு குழுவுடைய தலைவர் யார்? டாக்டர் B.R. அம்பேத்கர் தான். சரிங்களா? அந்த வரைவு குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு மெம்பர். சரிங்களா? மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 1+7 பேர் இருப்பாங்க. அம்பேத்கர் வந்து 1. சரிங்களா? 7 பேர் வந்து உறுப்பினர்கள் இருப்பாங்க. அந்த 7 உறுப்பினர்கள் ஒருத்தர் யாரா? அந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயா. சரிங்களா? அப்போ இவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வொகேட்டா வந்து ஒரு பணி புரிஞ்சுக்கிறார் ஆரம்ப காலகட்டத்தில். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்து 1922 தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய உறுப்பினராக மாறார். எப்போ காங்கிரஸ்ல வந்து சேரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1922. இவர் காங்கிரஸினுடைய கொள்கைகளை பரப்புரை செய்ய இந்தியா என்ற நாளேட்டை தொடங்கினார். சரிங்களா? இந்தியா என்ற நாளேட்டை தொடங்குறார். நம்ம டவுட் வரும், இந்தியா என்ற நாளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் தான் ஆசிரியர் இருந்தார்னு சொல்வீங்க. சரிங்களா? ஆனால் இவரும் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் இதுக்கு முன்னாடி பாரதியார் இருந்தார். அதுக்கடுத்து இவரும் இந்தியா என்ற பேர் என்ன பண்ண நாளேட்டை தொடங்கினார். எதுக்காக தொடங்கினார் பாருங்க, காங்கிரஸினுடைய கொள்கைகளை பரப்புவதற்காக என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த விஷயத்தை தொடங்கியிருக்காரு. அடுத்து பாருங்க, இவருக்கு முன்னர் இந்தியா என்ற பெயரில் பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்திரிகையை நடத்தினார். சரிங்களா? அந்த இந்தியா என்ற பத்திரிகைலாம் என்ன சொல்லுவாங்க, கேலி சித்திரங்கள், இந்த கார்ட்டூன்ஸ் படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? கேலி சித்திரம் வந்து பாரதியார் வந்து இது பண்ணியிருப்பார். கேலி சித்திரங்கள் இதெல்லாம் அவர் வந்து பண்ணியிருப்பார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் சென்னை மகாஜன சபா. சரிங்களா? அதனுடைய சில காலம் பணியாற்றினார் அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? சென்னை மகாஜன சபா என்பது எப்போ தோற்றுவிக்கப்பட்டது? 1884 தோற்றுவிக்கப்பட்டது. சரிங்களா? அவருடைய தலைவர் யார்? பி ரங்கையா வந்து தலைவராக இருந்தார். சரிங்களா? அப்போ தென்னிந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபையில் வந்து யாரெல்லாம் தோற்றுவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி வீரராகவாச்சாரியார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அனந்த சார்லு, ஜி சுப்பிரமணிய ஐயர், பி ரங்கையா இவங்களாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு சில காலம் பணியாற்றிருக்காரு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் பங்கேற்ற முக்கியமான சுதந்திர போராட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம். ரவுலட் சத்தியாகிரகம். சரிங்களா? ரவுலட் சத்தியாகிரகத்தை இவர் வந்து பங்கு பெற்றிருக்காரு. சரிங்களா? 1919 ரவுலட் சத்தியாகிரகத்தில் பங்கு பெற்றிருக்காரு. அடுத்து பாருங்க, சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1928 இங்கே. சரிங்களா? ஆனால் சைமன் குழு அமைக்கப்பட்டது 1927 அமைக்கப்பட்டது. இதில் யாருமே வந்து பார்த்தா ஒரு இந்தியர் கூட இல்லைன்றதுனால இது எல்லாருமே என்ன பண்ண எதிர்த்திருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னைக்கு எப்போ வந்து சரிங்களா 1928 இவங்க வந்து பம்பாய் வந்திருப்பாங்க இந்த சைமன் குழு. சரிங்களா? 1929 சரிங்களா? இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிப்ரவரி மாதம்
பிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த எதிர்ப்பு போராட்டத்தில் என்ன பண்ணாருன்னா இவர் வந்து கலந்துக்கிறார். சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துக்கிறாரு. அடுத்து பாருங்க வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் இவர் கலந்துக்கிறார். சரிங்களா? இந்த வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் உங்களுக்கு வெறுமனே படித்தோம். சரிங்களா? இந்த உப்பு சத்தியாகிரகம் என்பது எங்க நடந்தது? திருச்சியிலிருந்து வேதாரண்யக்கும் போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு படித்தோம். யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜாஜினுடைய தலைமையில் இது நடைபெற்றது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல், சரிங்களா, 13 இருந்து, சரிங்களா, ஏப்ரல் 28 வரைக்கும் நடந்திருக்கும் அது. சரிங்களா? ஏப்ரல் 28 வரைக்கும் இந்த போராட்டமானது நடந்திருக்கும். சரி, அதில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகத்தில் இவர் கலந்துக்கிறார். அடுத்து சட்ட மறுப்பு இயக்கம். சரிங்களா? டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட், சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூவ்மெண்ட்லேயும் அவர் கலந்துருப்பாரு. அடுத்து தனிநபர் சத்தியாகிரகம். சரிங்களா? தனிநபர் சத்தியாகிரகம் என்பது 1940 அக்டோபர் 17 அன்னைக்கு ஆச்சாரிய வினோபாவா, சரிங்களா, அவர் தான் என்ன பண்ண தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கியிருப்பார் பாவ் நகர் என்ற இடத்துல. சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் கலந்துட்டு இருக்காரா. சரி, நம்மளுக்கு வேற மாதிரி எக்ஸாம்பிள் என்ன கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தனிநபர் சத்தியாகிரகத்தின் மூலமாக முதலில் கைது செய்யப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன கிளாஸ்லேயே சொன்ன TSS ராஜன். சரிங்களா? இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதலில் தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டவர். இல்லை, அடுத்து இந்த வெள்ளையனே வெளியேறு இயக்கம். சரிங்களா? வெள்ளையனே இயக்கம் ஆகஸ்ட், சரிங்களா, 8. சரிங்களா? நம்ம காந்திரிகள்லாம் சொல்லியிருப்பார் செய்யலு செத்து மடி அப்படின்னு சொல்லியிருப்பார். சரிங்களா? டூ ஆர் டை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ வெள்ளையனே வெளியேறு இயக்கத்திலேயே இவர் கலந்துருக்காரு. அப்போ ஒரு கலந்துக்கிட்ட போராட்டங்கள் பாருங்க: ரவுலட் சட்டம், சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம், வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம், சட்ட மறுப்பு இயக்கம், தனிநபர் சத்தியாகிரகம் அண்ட் பார்த்தீங்கன்னா குட் இந்தியன் மூவ்மெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம், எல்லாத்துலையுமே கலந்து. அப்போ விடுதலை போராட்டத்தில் முக்கியமாக இருக்கக்கூடிய எல்லா போராட்டத்திலுமே என்ன பண்ணிருக்காரு? இவர் கலந்து கொண்டு இருக்கிறார். சரிங்களா? அப்போ ஒரு பொது வாழ்க்கையில் வந்து ஏகப்பட்ட வேலைகளை இவர் பார்த்துருக்காரு. அடுத்து பாருங்க 1932 விடுதலை கொண்டாட்டம் தினம் வந்து காரணமாக இவர் கைது செய்யப்பட்டு 6 மாதம் சிறையில் அடைக்கப்பட்டார். சரிங்களா? இண்டிபெண்டன்ஸ் வந்து டே வந்து கொண்டாடினாங்க, அதனால 6 மாதம் ஜெயிலில் போட்டுறாங்க 1932 சென்னையில். சரிங்களா? ஆனால் வந்து பார்த்தா இதுக்கான தூண்டுதல் எப்போ நடந்தது அப்படின்னு பாருங்க, லாகூர் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? 1929 நேருவினுடைய தலைமையில் இது நடக்கும். சரிங்களா? நேருடைய தலைமையில் இது நடக்கும்போது சுதந்திர விடுதலை தினம் நம்ம கொண்டாடணும்னு சொல்லிட்டு 1930 தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ராவி நதிக்கரையில் நேரு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கொடியேற்றிருப்பார். சரி, அதில் வந்து அவருடைய நினைவானது இந்தியா ஃபுல்லாக பரப்பணும். அப்போ ஜனவரி 26 எல்லா இதுலேயுமே ஸ்டேட்லேயுமே என்ன பண்ணால் கொடியேற்றணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு INC என்ன பண்ணுவாங்க முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நிறைவேற்றத்துக்காக வந்து நடத்தப்பட்ட அந்த போராட்டத்தில் 1930 பண்ணியிருப்பாங்க. அதில் அவரை கைது பண்ணி 6 மாதம் சிறை தண்டனை அனுபவிச்சிருக்காரு. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இவர் என்னென்ன விஷயங்கள் பதவிகள்லாம் வகித்திருக்காருன்னு பாருங்க. இவர் சென்னை மாநகராட்சி துணை மேயராக பணியாற்றினார். சரிங்களா? டெபுட்டி மேயர் 1936 to 37 வரைக்கும் இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து 1937 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில், சரிங்களா, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன், அதில் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. சரிங்களா? அதுக்கடுத்து 1946 நடந்த எலெக்ஷனில் வின் பண்ணார். 2 வாட்டி வின் பண்ணிடுறார். சரிங்களா? 2 வாட்டியுமே வின் பண்ணி என்ன பண்ணார்? அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிறார். சரிங்களா? மினிஸ்ட்ரேட்டுக்கு உள்ள ஒரு முக்கியமான ஒரு நம்பராக இருந்திருக்காரு. எந்தெந்த அமைச்சர்கள்லாம் இடம்பெற்றிருக்காரு பாருங்களா, என்னென்ன துறைகள்லாம் அவர் வந்து இது பண்ணிக்கிறார் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1946 அந்த அமைச்சரவையில் டி பிரகாசம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சிஎம்மாக இருக்கார். அதனுடைய அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை, பப்ளிக் ஒர்க்ஸ், சரிங்களா, அதில் வந்து மினிஸ்டர் இருந்திருக்காரு. அடுத்து பாருங்க திருப்பி பொதுப்பணி தான் கொடுக்குறாங்க. யார்? ஓமந்தூர் அமைச்சரவை, ஓமந்தூர் ராமசாமி சொல்லுவாங்க, ராமசாமி ரெட்டியார் தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நடக்குது. அங்கேயும் பொதுப்பணி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க PS குமாரசாமி ராஜா, சரிங்களா, அவருடைய கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் மற்றும் பொதுப்பணியாக வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. சரிங்களா? செய்திகள் மற்றும் பொதுப்பணி. ஓகேங்களா? அடுத்து பாருங்க ராஜாஜியுடைய தலைமையில் இவருக்கு வேளாண் துறை அமைச்சர், அக்ரிகல்ச்சர் வந்து டிபார்ட்மெண்ட்டை இவருக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து 1954 சரிங்களா காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா அந்த குலக்கல்வி திட்டன்ற பிரச்சனை நம்ம ராஜாஜி பதவி வெளியிடுவார். அடுத்து காமராஜர் வந்து பதவி வரும்போது அந்த காமராஜருடைய அமைச்சரவையில் பாருங்க இவருக்கு வேளாண் மற்றும் தொழில்துறையும் கொடுக்குறாங்க, இண்டஸ்ட்ரியும் கொடுக்குறாங்க. அக்ரிகல்ச்சர் மட்டும் தான் ராஜாஜி கொடுத்தாரு, இன்னொரு இதுவும் சேர்த்து கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்து காமராஜருடைய அடுத்த அமைச்சரவை 1957 உள்துறை அமைச்சர் ஓம் அப்பேர், சரிங்களா, உள்துறை அமைச்சராக வந்திருக்காரு. அடுத்து காமராஜர் 1964 திருப்பி ஆட்சி பிடிக்கும் போது ஃபைனான்ஸ் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டராகவும் இருந்திருக்காரு. சரிங்களா? அப்போ இவருடைய எல்லா அமைச்சரவையிலுமே என்ன பண்ணிருக்காரு, ஒரு முக்கியமான துறைகளை வந்து பதவிகளை வைத்துக் கொண்டு ஆட்சியில வந்து கட்டில இருந்திருக்காரு. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம், இவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான கமிட்டிகளை வந்து இவர் ஈடுபட்டிருக்காரு. பகவத்சலம், இந்த பகவத்சலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமிட்டியில் வந்து என்னென்ன விஷயங்கள் சொல்ல வரான்றது நம்ம பார்க்கலாம். அடுத்து சார் ரொம்ப முக்கியமான ஒரு கமிட்டி, சரிங்களா, அதை பற்றி கேட்பாங்க. நேஷனல் கவுன்சில் ஃபார் உமன் எஜுகேஷன் செட் ஆஃப் சரிங்களா பகவத்சலம் கமிட்டி 1963 வந்து இது ஸ்டார்ட் பண்றாங்க. சரிங்களா? இது எதுக்காக ஓபன் பண்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பெண் கல்வியானது பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் பெண்கள் வந்து படிக்க விடல, அவங்கள வந்து பெண் கல்வியில் வந்து அவங்கள எல்லாருமே எஜுகேஷன் ரீதியாக முன்னேற்றன்றதுக்காக ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த குழு பேர் பகவத்சலம் தலைமையில் 1963 போட்டிருக்காங்க. இது வந்து பொதுமக்களின் ஒத்துழைப்பை பெற வேண்டும்.
நம்ம என்னதான் பெண்களுக்கு எஜுகேஷன் கொடுத்தா கூட பொதுமக்களிடம் இருந்து ஆதரவு வந்தால் மட்டும் தான் அந்த என்ன பண்ணோட பெண்களுக்கு கல்வியை கொடுக்க முடியுன்றதை உணர்ந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசியிருக்காரு. அடுத்து அனைத்து மாநிலங்களும் துவக்க பள்ளிகளில் வந்து பார்த்தோன்னா பெண் ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும். சரிங்களா? அப்போ ஃபீமேல் டீச்சர்ஸ் எலிமெண்டரி ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 5வது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூலில் எலிமெண்டரி ஸ்கூல் வந்து பார்த்தா பெண் டீச்சர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா முதல்ல பேசப்பட்டது யாருன்னா இவர் தான் பேசினாரு. அடுத்து பெண் குழந்தைகள் அதிக அளவில் பள்ளிகளில் சேர்ப்பதற்கு ஒரு மேற்பார்வை அமைப்பு நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்களா? என்ன விஷயம்னா பெண்கள் வந்து அதிக அளவில் சேர்க்கணும்ன்றதுக்காக ஒரு மேற்பார்வை சரிங்களா ஒரு கமிஷன் வந்து போட்டிருக்காரு. அடுத்து பாருங்க, பெண் குழந்தைகள் அளிக்கப்படும் கல்வியானது அன்சா மேத்தா குழு 1962 வழங்கிய வழிகாட்டுதல் படி மேம்படுத்தப்பட வேண்டும் என்று குடும்ப அறிவியல் பாடங்கள் அவங்களுக்கு கட்டாயமாக்கப்பட வேண்டும். சரிங்களா? அப்படின்னு சொல்லியிருக்காரு. டொமஸ்டிக் சயின்ஸை வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்ரீமதியினுடைய தலைமையில் இது நடக்கும். ஸ்ரீமதி தலைமை இதனுடைய குழுவினுடைய அன்சா மேத்தா குழுவினுடைய தலைவர் யாருன்னா ஸ்ரீமதியுடைய தலைமையில் நடக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்க, மத்திய சமூக நலத்தினால் உருவாக்கப்பட்ட மேன்மையான பாட பகுதிகளை 18 வயதிற்கு மேல் உள்ள பெண்களுக்கு கற்பிக்கப்பட வேண்டும். சரிங்களா? 18 வயசுக்கு மேல மத்திய சமூக நலத்துறையால் அதை வந்து கற்பிக்கப்பட வேண்டும். மாநில அரசானது மாநாடுகள், ஆய்வரங்கள் மற்றும் ஒளி காட்சி பதிவுகள் மூலம் பொதுமக்களிடம் பெண் கல்வியுடைய முக்கியத்துவத்தை உணர்த்த வேண்டும். அப்போ பெண் கல்விக்கு முக்கியத்துவமான விஷயங்கள் வந்து இவர் வந்து பண்ணியிருக்காரு அவருடைய கமிட்டியில். சரிங்களா? பெண் கல்விக்கு முக்கியத்துவம். அடுத்து மத்திய அரசானது பெண் கல்விக்காக அதிக அளவில் பொருளாதார உதவிகளை சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணா அந்த மாநிலங்களுக்கு பெண் கல்விக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க, ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்களில் ஊரக பகுதிகளில் பெண்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும். அப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்ற ஒரு விஷயத்த பேசியிருக்காங்க. சரிங்களா? அப்போ டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லையும் அதுவும் வந்து ரிசர்வ்டு ஏரியாவில் ரூரல் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் சொல்லிடுறேன். அப்போ எஜுகேஷன் ரீதியாக வந்து இவர் பேசின விஷயம் அப்படின்றது என்னன்னா பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். பெண்கள் எல்லாரும் வந்து பள்ளிக்கு வந்து படிக்கணும். ஆரம்ப காலகட்டத்தில் அதெல்லாம் இல்லாமல் இருக்குது. சரிங்களா? ஆரம்ப கல்வியை கம்பல்சரி அவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமிட்டியான சொல்லுது. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இவர் வந்து முதலமைச்சர் ஆயினது அப்புறமா இவர் என்ன வேலைகள்லாம் பார்த்துருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது சரிங்களா இவர் வந்து கே பிளான் இந்த கே பிளான் மூலமாக தான் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்மாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. இவர் எலெக்ஷன்ல இருந்து இவர் தான் சிஎம்னு சொல்லிட்டு மக்கள் யாரும் ஓட்டு போடல. சரிங்களா? அப்போ அந்த கே பிளான் எடுத்து வந்து 1963 காமராசர் கொண்டு வரார். என்ன அவர் சொல்றாருன்னா சீனப்போர் நடக்கும். 1962 சீனப்போர் நடந்திருக்கும். அந்த சீனப்போரில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய அதனுடைய நன்மதிப்பானது எழுந்து கொண்டே போகும். சரி, அந்த நன்மதிப்பை திருப்பி மீட்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய மூத்த தலைவர் எல்லாருமே பதவி விலக வேண்டும் என்ற ஒரு ரீசனை வந்து காமராஜர் சொல்லியிருப்பார். ஏன்னா காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் ஐஎன்சியினுடைய தலைவராக இருந்திருக்காரு, அகில இந்திய தலைவராக இருந்திருக்காரு. அவர் சொன்ன விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முன்னுதாரணமாக பண்ணுறதுக்காக தன்னுடைய பதவியை அவர் ராஜினாமா பண்ணிட்டு போனார். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் மொராஜி தேசாய் அவரோட ராஜினாமா பண்ணியிருப்பாரு. ஏகப்பட்ட மூத்த தலைவர் எல்லாமே ராஜினாமா பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நேரு வந்து ராஜினாமா பண்ணியிருக்க மாட்டார். சரிங்களா? அப்போ பதவி விலக வேண்டும். காமராஜர் பதவி விலகிறதுனால பகவத்சலுக்கு இந்த முதலமைச்சர் பதவியானது வருது. அவர் அந்த ஆட்சி காலத்தில் இவர் என்னென்ன நெருக்கடிகளை சந்திக்கிறான்னு பார்க்கலாம். சரிங்களா? இவர் 1963 ஆட்சிக்கு வராரு. இவருடைய அமைச்சரவை என்பது என்னன்னு பார்க்கலாம். சரிங்களா? கக்கன் வந்து உள்துறை அமைச்சர். சரிங்களா? ஹோம் அஃபேர்ஸ் போடுறாங்க. வெங்கட்ராமன் தொழில்துறை அமைச்சர். சரிங்களா? பின்னால் வந்து குடியரசுத் தலைவராக மாறி இருப்பார் அவர். சரிங்களா? அடுத்து ஜோதி வெங்கடாச்சலம் சுகாதாரத்துறை. அடுத்து இன்னும் சில பேர்லாம் இருக்காங்க சார், அந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்க வேணாம் இவங்களை பற்றி. சரி, சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, மஜித் உள்ளாட்சி தலைவர். சரிங்களா? அடுத்து பூவராகவன் செய்தி மற்றும் விளம்பரம். இது மாதிரி அமைச்சர்கள்லாம் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, இவருடைய ஆட்சி காலத்தில் ஒரு முக்கியமான ஒரு இது வந்திருக்கு. சரிங்களா? என்ன வந்திருக்கு அப்படின்னு பாருங்க, ஆர்எஸ்எஸ் தலைவராக இருக்கக்கூடிய கோல்வால்கர் வந்து ஆர்எஸ்எஸ் தலைவர். சரிங்களா? உங்களுக்கு தெரியும் இது வந்து ஆர்எஸ்எஸ் என்பதை இப்போ தோற்றுவிக்கப்பட்டது 1925 தோற்றுவிக்கப்பட்டது. இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா விவேகானந்தருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்நாத் ரானடே தலைமையில் ஒரு குழு அமைத்த பொழுது பகவத்சலம் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பின்னர் சில அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக நீங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய அந்த விவேகானந்தர் பாறையின் பார்த்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்க வந்து விவேகானந்தரோட சிலையை கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருவார். ஓகேங்களா? அதன்படி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவத்சலம் முதலில் ஆர்எஸ்எஸ் திட்டத்தை எதிர்த்தார். ஆனால் பின்னர் 1964 கன்னியாகுமரியில் பாறை நினைவகம் கட்ட அனுமதி வழங்கினார். அவர் தான் அனுமதி கொடுக்குறார். அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் பார்த்து 1970 வந்து அந்த ஒர்க் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? அப்போ விவேகானந்தருக்கு மணிமண்டபமான முதல்ல வந்து இருக்கிறார். அப்புறம் வந்து ஓகே சில அரசியல் நிர்பந்தம் காரணமாக ஒத்துக்கிறார். ஓகேங்களா? இது மாதிரி விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இவர் என்னென்ன நலத்திட்டங்கள் மாணவர்களுக்கு செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? 1964 சரிங்களா 3 தடுப்பூசி திட்டம். சரிங்களா? ட்ரிபிள் வேக்சின் ஸ்கீம். சரிங்களா? இந்த பள்ளியில் வந்து சேரும் வயதில் உள்ள குழந்தைகளுக்கு சரிங்களா அந்த மாதிரி 3 தடுப்பூசி திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காரு. ரொம்ப முக்கியமானது 1964. சரிங்களா? ட்ரிபிள் வேக்சின் ஸ்கீம். சரிங்களா? அதை கொண்டு வந்திருக்காரு. அடுத்து பாருங்க,
ஸ்கூலுக்கு வரவங்களை வந்து குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட சில நல்ல விஷயங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளியில் வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவ மேற்பார்வை திட்டம், ஸ்கூல் மெடிக்கல் இன்ஸ்பெக்ஷன் இதை பண்ணணும். குழந்தைகளுக்கு எதனா நோய்கள் இருக்கா, குழந்தைகள் எதுனா எந்தெந்த சத்து குறைபாடில் பாதிக்கப்படுறாங்களோ அது மாதிரி இதற்கு பார்த்தீங்கன்னா அந்த பாதிப்புகளை கண்டுபிடின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்க, இந்து அறநிலையத்துறையின் கீழ் உள்ள திருக்கோயிலுடைய நிதியிலிருந்து பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் மாணவ விடுதிகள் போன்ற சமுதாய நலத்திட்டங்களை தொடங்கலாம் என்று ஒரு சட்டத்திட்டத்தை அவர் கொண்டு வரார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், சரிங்களா? இந்து அறநிலையத்துறை சட்டம் என்பது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1926 நீதி கட்சி கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வரக்கூடிய ஃபண்டெல்லாம் வச்சு காலேஜ், ஸ்கூல்ஸு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாணவருடைய ஹாஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணுமா, சரிங்களா, ஏகப்பட்ட மேம்பாடு திட்டங்கள் நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. அடுத்து பாருங்க, 1966 இவருடைய ஆட்சி காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், 1966 மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி இவருடைய ஆட்சி காலத்தில் மதுரை பல்கலைக்கழகம் 1966 வந்து தொடங்கியிருக்காரு. சரிங்களா, ரொம்ப முக்கியமானது, இது ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அது கேட்கலாம் எக்ஸாமில். ஓகேங்களா, அப்போது பசங்களுக்காக என்ன விஷயங்கள் இவர் பண்ணியிருக்காரு அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அடுத்து பாருங்க, இவர் வந்து நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டில் இவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தோம், முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்தோம். காமராஜர் என்ன பண்ணியிருக்காரு, நீர்மின் திட்டங்கள், சரிங்களா, மின்சார திட்டங்களை வந்து இது பண்ணி தமிழ்நாட்டை வந்து ஒரு மீன்மிகை மாநிலமாக அவர் மாற்றிட்டே போனார். அதை தொடர்ந்து இவர் வந்து அவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இவர் தொடங்கிய அந்த நீர்மின் திட்டங்கள், கோதையாறு நீர்மின் திட்டம், இது எங்க இருக்குன்னா கன்னியாகுமரி. சரிங்களா, கன்னியாகுமரியில் வந்து பண்ணியிருப்பாரு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கார் பதி நீர்மின் திட்டம். சரிங்களா, இது வந்து பரம்பி குளம் அணை அங்கே வந்து நீர்மின் திட்டத்தை வந்து தொடங்கியிருப்பாரு. அடுத்து வந்து பார்த்தா சோலையாறு அணை தான் சோலையாறு நீர்மின் திட்டம், சோலையாறு அணை. சரிங்களா, அதில் வந்து தொடங்கியிருப்பார். இப்போ இது மாதிரி நீர்மின் திட்டங்கள்லாம் தொடங்கி மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ணியிருப்பாரு. அடுத்து மணிமுத்தாறு நதி திட்டம், அடுத்து கருணா நீர்ப்பாசன திட்டம், அம்பா சமுத்திரம். சரிங்களா, இது மாதிரி திட்டங்கள் இவரால் நிறைவேற்றப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்சி காலத்தில் சரிங்களா இன்னும் சில அணைகள்லாம் கட்டியிருக்காங்க. கன்னியாகுமரியில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பேச்சிப்பாறை அணை, பெருஞ்சாணி அணை, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி முடிக்கப்பட்டது. சரிங்களா, அப்போ அவருடைய நீர்மின் திட்டங்கள்ன்றதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுங்க. அடுத்து பாருங்க, இவர் சந்தித்த நெருக்கடிகள், என்னென்ன விஷயங்கள்லாம் சந்திச்சுக்காருன்னு பார்க்கலாம். இவர் முதலமைச்சராக இருந்த பொழுது கீழ்கண்ட சிக்கல்களை சந்தித்தார். சரிங்களா, என்னென்ன சிக்கல்கள்லாம் சந்திக்கார் பாருங்க. இவருடைய காலகட்டம் என்பது 1963 to 1967. சரிங்களா, அந்த ஒரு 4 வருஷம் அவர் ஆட்சி பண்ணிருக்கார். இவருடைய காலகட்டத்தில் உணவுப் பொருட்கள் தட்டுப்பாடு, சரிங்களா, ஃபுட் ஷார்டேஜ், சரிங்களா, அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, விலைவாசி உயர்வு, பிரைஸ் சைக்கிள் போயிருக்கு. சரிங்களா, அதுக்கடுத்து இந்தி எதிர்ப்பு போராட்டம், சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த போராட்டங்கள் காரணமாக தான் இவருடைய ஆட்சின்றதே போயிருக்கும் பின்னாடி. சரிங்களா, அப்போ இந்த அரிசி தட்டுப்பாடுலாம் ஏற்பட்டிருக்கு, விலைவாசி உயர்வும் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா, அடுத்து பொருட்களுடைய விலைவாசியை கட்டுப்படுத்த இவர் வருவாய்த்துறையில் ஊழல் தடுப்பு பிரிவை, சரிங்களா, ஒன்றை தொடங்கினார். விஜிலன்ஸ் செல் எங்க தொடங்க பாருங்க, ரெவென்யூ டு எஸ்டேட், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் பண்ணியிருக்காரு. பட் இருந்தாலும் இப்படி ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உணவுப் பொருட்களுக்கு மக்கள் சரிங்களா தேவையான பொருட்கள் கூட்டுறவு அமைப்புகள் மூலம் வழங்கலாம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி மூலமாக வழங்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் வந்து முடிவு பண்ணார். அது மட்டும் இல்லாமல் சில புதிய ரக விதைகளையும் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா, உங்களுக்கு படிச்சிருப்பீங்க HYB. சரிங்களா, அந்த விதைகளை வந்து AD-T27 என்ற புதிய வகை நெல் விதையை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. இவர் பண்ணை மேலாண்மை திட்டத்தையும் சரிங்களா ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராமையும் இங்கே அறிமுகப்படுத்துகிறார். சரிங்களா, ஓகே சார். இவருடைய ஆட்சி காலத்தில் சார் பெரிய உணவு தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அப்போது நம்ம ஆளுங்களை வந்து என்ன பண்ணினா 1965 இந்த காலகட்டத்தில் பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன் படிச்சிருப்பீங்க. பசுமை புரட்சியுடைய தந்தை யார்? MS சுவாமிநாதன், இந்தியாவில். சரிங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் 1965 இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்கும். சில கோதுமை மற்றும் நெல்லை வச்சு என்ன பண்ணியிருப்பாங்க, ஏகப்பட்ட உணவு தட்டுப்பாடை தீர்த்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக சரியா வீரியமிக்க விதைகளை இங்கே அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. சரியா, ஒன்றும் குறைந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா பலன் தரக்கூடிய அரிசி விதைகள், நெல் விதைகளையும் கோதுமை விதைகளையும் இங்கே அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதனால தான் உணவு தட்டுப்பாடு இருந்ததே போயிருக்கும். சரிங்களா, 1965 பசுமை புரட்சி, 1967 இதான் நடைமுறைப்படுத்தப்பட்டது, தொடங்கப்பட்டது, நிறைவேற்றப்பட்டது. ஓகேங்களா, அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா, அவருடைய ஆட்சி காலத்தில் உணவு தட்டுப்பாடு இருந்திருக்கு. சரிங்களா, அடுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டம். சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் ரீதியாக பேசப்பட்ட ஒரு பொருள். சரிங்களா, இப்போ எளிமையான ஒரு முதல்வர், இவர் வந்து ஒரு எளிமையான முதல்வர், நேர்மையான முதல்வர், ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகாதவர் என்று சிறப்புகளை பெற்ற இவருடைய ஆட்சி காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆனது தமிழக வரலாற்றையே மாற்றி போட்ட ஒரு நிகழ்வு. சரிங்களா, இவர் ரொம்ப நேர்மையாக எல்லாமே இருந்தாலும் இந்த போராட்டம் தான் அவருடைய அரசியல் வாழ்வை மாற்றி போட்டுச்சான். சரிங்களா, மத்திய அரசுடைய மொழிக் கொள்கை சமரசமின்றி பின்பற்றியவர் இவர். அதுவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் எதிராக சில விஷயங்கள் கிளம்புது. ஓகேங்களா, மத்திய அரசு சொல்ல வர விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு ஃபாலோ பண்ணிட்டாரா, என்ன விஷயம் சொல்ல வராங்கிறது பாருங்க. 1835
சரிங்களா. மெக்காலே கல்விக்குழு படிச்சிருப்பீங்க. மெக்காலே கல்விக்குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஆங்கிலம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது முன்னாடி என்ன இருக்குன்னா பாரசீகம் இருக்கும். அதை தூக்கிட்டு முகலாயருடைய ஆட்சி மொழியோட பாரசீகத்தை தூக்கிட்டு ஆங்கிலத்தை புகுத்துவாங்க. இது அப்போதுலேருந்து இந்த பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆகுது. விடுதலை போராட்டத்தின் போது தேசிய மொழியாக என்ன இருக்க வேணும் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்க. இந்தியாவினுடைய தேசிய மொழியாக இந்தியை கொண்டு வர வேண்டும் என்று தேசிய தலைவர்கள் விரும்பினார்கள். இதுதான் உண்மையான விஷயம், சரிங்களா. அப்போ காங்கிரஸ் உறுப்பினர்களில் மற்றொரு பிரிவினர் இது குறித்து மாற்று கருத்தை நம்ம கொண்டு வந்தாங்க. சில எல்லாரும் ஒத்துக்கல, இந்தியாவுடைய தேசிய மொழியா இந்தியை வந்து சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இது ஒத்துக்கல. முக்கியமான சில தலைவர்கள் சொல்றாங்க, சில முக்கியமான தலைவர்கள் வேணான்னு சொல்றாங்க. அதுக்கான சில காரணங்கள்லாம் பாருங்க. இதனை களைவதற்கு ஒரு குழு கூட அமைக்கிறாங்க, கமிட்டி போடுறாங்க. இல்லை முக்கியமான சில பேர்லாம் இருக்காங்க பாருங்க. கோபாலசாமி ஐயங்கர் இருக்காரு, சரிங்களா. கிருஷ்ணமாச்சாரி இருக்காரு. அடுத்து பாருங்க அல்லாடி கிருஷ்ணசாமி, KM முன்ஷி, அம்பேத்கர் இருக்காரு, அபுல் கலாம் ஆசாத் இருக்காரு, சரிங்களா. அடுத்து பாருங்க சியாமா பிரசாத் முகர்ஜி இருக்காரு. அடுத்து K சந்தானம், இவங்க எல்லாமே இருக்காங்க அந்த கமிட்டியில். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி பேர் வந்து பார்த்தா இதை நிறைவேற்றக்கூடாதுன்ற ஒரு எதிர்ப்பு கிளம்புது. இதில் பாருங்க இந்த குழுவுடைய திட்டத்தினை முன்மொழிந்தவர்கள் முன்ஷி மற்றும் சில ஐயங்கார் திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவாங்க? முன்ஷி மற்றும் ஐயங்கார் திட்டம். இந்த பரிந்துரைகள் மூலம் காங்கிரஸ் கட்சி உறுப்பினரிடையே ஆட்சி மொழி குறித்து ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை. ஏன்னா பாதி பேர் ஓகேன்றான், பாதி பேர் வேணான்றான். அப்போ ஒரு உடன்பாடு ஏற்படவில்லை. அப்போ ராஜேந்திர பிரசாத் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக 1949, சரிங்களா. நீங்கள் படிச்சிருப்பீங்க 1949, சரிங்களா. டிசம்பர் 11, சரி 1946 டிசம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுவார் 1946, சரிங்களா, மறக்கூடாது. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயங்கள் பேசிப்பாரு. இவர் வந்து 1949 சொல்ல வர்றாரு பாருங்க, இந்தியை இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பிரசாத் சொல்றாரு, சரிங்களா. அப்போ இந்த செப்டம்பர் 14 என்ன சொல்றாங்க, இந்தி திவாஸாக கொண்டாடப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம். இந்தி திவாஸ் எப்போ? செப்டம்பர் 14 எடுத்து மறக்கூடாது, ஓகேங்களா. அடுத்து இவங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குதுக்கு உள்ள, சரிங்களா. ஏன்னா ராஜேந்திர பிரசாத் இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர். அவர் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இந்திய ஆட்சி மொழியாக அறிவிச்சிட்டாரு. அப்போ அரசியலமைப்பு சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்த பிறகு 1950 ஜனவரி 26 வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி மொழியாக வந்திருக்கும், சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா 15 ஆண்டுகள் வரை 1965 வரை ஆங்கிலம் தொடர்ந்து ஆட்சி மொழியாக பயன்பாட்டில் இருக்கும். 1965க்கு பிறகு ஆங்கிலமானது ஆட்சி மொழியாக தொடர்வதற்கு நாடாளுமன்றம் சட்டம் இயற்றப்படும் என்று சொல்லிட்டாங்க. ஏன்னா சட்டம் நடைமுறை வந்தது பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 வந்துச்சு. இன்னும் 15 வருஷத்துக்கு நீங்கள் ஆங்கிலத்தை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வேற எதனா மொழி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 343 என்ன சொல்ல வருது அப்படின்னு பாருங்க. ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிகல், சரிங்களா. அதனுடைய தேவநாகரிகி வகையிலான இந்தி மொழியவே இந்தியாவினுடைய ஆட்சி மொழி என்று சொல்லப்படுகிறது. நம்ம கான்ஸ்டியூஷன்ல 343வது ஆர்டிகல் என்ன சொல்லுது? இந்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆட்சி மொழி என்று சொல்லப்படுகிறது, ஓகேங்களா. இப்போ வந்து ஏகப்பட்ட சில குழுக்கள் போடுறாங்க. என்னென்ன குழுக்கள் போடுறாங்கன்னா, சரி ஆட்சி மொழியை சொல்லிட்டுமே அதை ஆய்வு செய்யணுமே சொல்லிட்டு ஏகப்பட்ட குழுக்கள் போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மொழி ஆணையம் அமைக்கிறாங்க, சரிங்களா. 1955 முதல் மொழி ஆணையமானது கேர் தலைமையில் அமைக்கப்படுகிறது. இது தனது பரிந்துரைகளை 1956 வழங்கியது, சரிங்களா. வழங்கியது. அப்போ இந்த பரிந்துரைகளை ஆராய, சரி ஓகே, கெர் என்றவர் என்ன பண்ணாருன்னா, சரி இந்த மொழி பற்றி ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு சரி இதை நடைமுறைப்படுத்தலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அந்த ரிப்போர்ட்டை திருப்பி ஆய்வு பண்ணுறதுக்கு கோவிந்த் வல்லபந்த், சரிங்களா, வல்லபந்தன் வந்து பார்த்தீங்கன்னா கோவிந்த் வல்லபந்த் தலைமையில் திருப்பி ஒரு குழு அமைக்கப்படுகிறது, பாராளுமன்ற குழு, சரிங்களா. அப்போ இந்தி பார்த்தீங்கன்னா 1956 அது ஆய்வு செய்த அமைக்கப்பட்ட முதல் குழு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கெர் தலைமையிலான குழு தான், சரிங்களா. அதுக்கடுத்து இந்த இந்தியானது பல்வேறு தளங்களில் பரப்பப்பட்டது. இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் சரி, சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இந்திய பரப்பத்துக்கான எல்லா வேலைகளும் எல்லாருமே பார்ப்பாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்க, மேற்கண்ட நிகழ்வுகளை இந்தி திணிப்பு என்று தமிழகத்தில் உள்ள அண்ணா தலைமையிலான DMK வந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆனது பார்த்தீங்கன்னா கருதியது. அதுக்கடுத்து அண்ணா கொடுத்த நெருக்கடி காரணமாக நேரு 1959, சரிங்களா, ஆகஸ்ட் 7 நாடாளுமன்றத்தில் ஒரு வாக்குறுதி அளித்தார். இது நேருடைய வாக்குறுதி என்று அழைக்கப்படுகிறது. என்ன சொல்ல வர அப்படின்னா, இது இந்தி திணிப்பாக இருக்கவே கூடாது, ஆங்கிலமான ஒரு கூடுதல் இணைப்பு மொழியாக இருக்கும் சொல்லிட்டு நேரு சொல்லிட்டு போயிட்டார் 1959. அது மட்டும் இல்லாமல் இந்த இந்தி திணிப்பு போராட்டமானது இவங்க DMK வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னின்று நடந்ததுனால மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு நல்ல ஆதரவுகள் பெருகுது, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்தீங்கன்னா சில கமிஷன்ஸ்லாம் போடுறாங்க சார். அதில் வந்து பாருங்க 1963 ஆட்சி மொழி சட்டம் கொண்டு வரப்பட்டது, சரிங்களா. இந்த சட்டம் வந்து ரொம்ப முக்கியமான வந்து
1963 சரிங்களா ஆட்சி மொழி சட்டம். அப்போது உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய லால் பகதூர் சாஸ்திரி அவர்களால் ஆட்சி மொழி சட்டமானது கொண்டு வரப்படுகிறது. சரிங்களா முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி ஹோம் மினிஸ்டரா இருக்காரு. இவர் தான் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சி மொழி சட்டத்தை கொண்டு வருது என்ன பண்றாரு, மக்கள் மத்தியில் ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்றாரு. இருந்தாலும் அவங்க வந்து பாருங்க எந்த விஷயமே யாருமே வந்து கேட்காம இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக 1965 ஜனவரி 26 அறிவிச்சிருவாங்க சார். இதுக்கு தலைமை பார்த்தா ஏகப்பட்ட போராட்டங்கள் வெடிக்கும். சரிங்களா அப்பதான் வந்து பார்த்தா டிஎம்கேனுடைய அதனுடைய நன்மதிப்பானது பெருக ஆரம்பிக்கும். காங்கிரஸுடைய செல்வாக்கான செயலிழந்து போயிடும். சரிங்களா அடுத்து பாருங்க, இந்திக்கு துணையாக ஆங்கிலம் பயன்படுத்தலாமே. சரிங்களா பயன்படுத்தாமலும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து 1965 வந்து வேலை வாய்ப்பிற்கான தேர்வுகளில் வினாத்தாள இந்தி மொழியில் கட்டாயம் இருக்க வேண்டும். சரிங்களா அதே வேளையில் வினாத்தாள்கள் ஆங்கிலத்தில் இருக்கலாம் அல்லது இல்லாமலும் போகலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாமே இந்தியில் தான் இருக்குமா, இங்கிலீஷில் இருக்குமா இல்லை இல்லாமல் போயிடுமா, இது மாதிரி சொன்னதுனால தான் ஏகப்பட்ட போராட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் மத்தியில் போகுது. சரிங்களா அப்போ தான் பெரிய விஷயமா இதுவாகுது. இதுதான் தமிழ்நாட்டில் எழுந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கான ஒரு அடிப்படை காரணம். சரிங்களா அடுத்து தமிழக கட்சி தலைவர்கள் அண்ணாதுரை அவர்கள் இந்த பாதிப்பை முன்கூட்டியே உணர்ந்து சொன்னார். அதுக்கு நேரு என்ன பண்ணார்னா, ஓகே நம்ம பார்த்துக்கலாம், இந்தி இதை திணிக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அவர் 1964 செத்து போயிடுவார். நேரு செத்து போயிட்டு அப்புறமா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், ஏகப்பட்ட போராட்டங்கள் நடக்கும். ஆட்சி மொழி நடைமுறைக்கு வந்த முன்னர் நேருடைய வாக்குறுதிகள் சரிங்களா சட்டமாக்கப்பட வேண்டும் என்று அண்ணா கேட்டுக்கொண்டார். ஆனால் அதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா அண்ணா சொன்ன வாக்குறுதி இவங்க ஏற்றுக்கல. அண்ணா செத்து சரிங்களா அண்ணா சொன்ன வாக்குறுதிகளை இங்கே நேரு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போன வாக்குறுதிகளை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து திருப்பி கேட்குறார். யாரோட கேட்குறாரு அப்படின்னு பாருங்க, நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி அடுத்து வர்றார், அவரோட கேட்குறாரு. அவர் வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. சரிங்களா இதனால தான் போராட்டம் ஒன்று வெடிக்குது. இந்த போராட்டத்தில் அண்ணா தலைமையிலான சரிங்களா திமுக மட்டுமே ஆட்சி மொழி சட்டத்தினை குறைகளை சுட்டிக்காட்டி போராட வந்தது. ஆனால் ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைப்படுத்தும் பொழுது அது கட்சி சார்பற்ற மாணவரிடம் பரவியது. டிஎம்கே ஏதாவது முன்னிருந்து ஏற்பாடு பண்ணாங்க, ஆனால் அது மாணவர்கிட்ட பரவி போச்சு. சரிங்களா அதனால ஏகப்பட்ட ரயில் மறியல் போராட்டங்கள், பொது வேலை நிறுத்தம் இதெல்லாமே நடக்குது. சரிங்களா உடனே என்ன பண்ணுறாங்கன்னா மத்திய அரசாங்கம் ஒரு குழு ஒன்று போடுறாங்க. சரிங்களா குழு போடுறாங்க, இதெல்லாம் வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அதுக்குள்ள நம்முடைய மத்திய அரசில் காங்கிரஸுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சரிங்களா சி சுப்பிரமணியம் இவரும் சரிங்களா அடுத்து அழகேசன் அவர் 2 பேருமே என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிடுவாங்க. ஏன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இங்கே போராட்டம் நடந்திருக்கு, 2 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு வந்துருவாங்க. இதனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பக்தத்தில் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரவே முடியல. சில ஒரு சிஎம் தான் முடிவு கொண்டு வர முடியல. இருந்தாலும் இங்கே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு துணை ராணுவத்தை இங்கே அனுப்புறாங்க. சரிங்களா துணை ராணுவத்தை அனுப்பி என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட கோரிக்கைகளுக்கு வந்து மாணவர்கள் வைக்கிறாங்க. இதில் தமிழகங்களுடைய கோரிக்கை என்னன்னு பாருங்க, ரொம்ப முக்கியமான ஒரு கோரிக்கை. அரசியலமைப்பினுடைய சரிங்களா 17 வந்து பார்த்தீங்கன்னா 17ல் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை நீக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த 17 தான் என்ன இருக்கு, ஆட்சி மொழி சட்டம் 343வது ஆர்டிகளே இருக்கு, இந்திய ஆட்சி மொழியாக சொல்லக்கூடிய ஆர்டிகள். அதையே நீங்க தூக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 8வது ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய சரிங்களா மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மொழிகள் இருக்கு, 22 மொழிகள் இருக்கு. அந்த 22 மொழிகள் சரிங்களா மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்வுகள் எல்லாமே ஆங்கிலம். அதுக்கடுத்து 8வது மொழியில இருக்கக்கூடிய அட்டவணையில் மொழியில வந்து இருக்கக்கூடிய 22 மொழிகளில் சரிங்களா ஏதாவது ஒரு மொழியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க இது பண்ணி எக்ஸாம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் போராட்டம் பண்றாங்க. இது நியாயமான ஒரு கோரிக்கை. சரிங்களா அதுக்கடுத்து 1950க்கு முன்னர் இருந்தது போல் ஆங்கிலம் மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்றும் பின்னர் மத்திய அரசாங்கம் மாணவர் போராட்டத்தின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்க முன்வருவதாக அறிவித்தது. சில மாணவர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கினோடனே ஓகே நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கலாம்னு சொல்லிட்டு மாணவர்கள் வராங்க. அப்போ வந்து பாருங்க மாணவர்கள் போராட்டத்தை நிறுத்தி வைப்பதற்காக 1965 மார்ச் 14 அதிகாரப்பூர்வமாக அறிவித்தனர். சரிங்களா பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நேருடைய வாக்குறுதிகளை பின்பற்றுவதாக உறுதியளித்தார். முதலே இப்போ அண்ணா கேட்டார், அப்பவே எதுவும் பண்ணலை. சரிங்களா உடனே என்ன பண்ணாங்க, டிஎம்கே வந்து போராட்டம் தொடங்கிட்டாங்க. இருந்தாலும் மாணவர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வேலை வாய்ப்புலாம் பறி போகுது என்ற விஷயத்துக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களும் இந்த போராட்டத்தில் இறங்குறாங்க. அப்போது அதுக்கடுத்து பாருங்க இந்த போராட்டத்தோட வெளியே இந்த நன்மைகள் பாருங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பாருங்க. மத்திய அரசினுடைய வேலைவாய்ப்புக்கான எழுத்து தேர்வுகள் சரிங்களா பிராந்திய மொழிகளில் எழுத வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குனாங்க. அதுக்கடுத்து மட்டும் இல்லாமல் நேருனுடைய வாக்குறுதிகள் 1967 கொண்டு வரப்பட்ட ஆட்சி மொழி சட்டம் சரிங்களா ஆனது ஆங்கிலம் ஆட்சி மொழியாக தொடரும் என்று அறிவிக்கப்பட்டது. சரிங்களா அது மட்டும் இல்லை சார், நம்ம யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் நடக்கும். இந்த எக்ஸாம்லாம் வந்து பார்த்தா முதன்மை தேர்வானது சரிங்களா முதல்நிலை தேர்வு சரிங்களா ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவாங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமில் ஹிந்தி அண்ட் ஆங்கிலம் தான் இருக்கும்.
அதுக்கடுத்து நீங்கள் மெயின்ஸ் போனால் தான் பார்த்தீங்கன்னா உடைய 22 மொழிகளை எதனா ஒரு மொழிகளை நீங்கள் எழுதணும். சரிங்களா, இது இப்போ கூட இருக்குது. சரிங்களா, இப்போ தான் வந்து பார்த்தா ரீசனான எல்லா எக்ஸாம்லையும் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிலீஷு, ஹிந்தி, தமிழ், சரிங்களா, எல்லா 22 லாங்குவேஜ்லையும் எடுத்துக்கான பிளான்ஸில் வந்து இப்போ மத்திய அரசு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, மேக்ஸிமம் பார்த்தா பேங்கிங் எக்ஸாம், ஆர்ஆர்பி எல்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம் முதற்கொண்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா, அடுத்து இந்த ஆட்சி காலத்தில் பாருங்கள் 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம், அது மட்டும் இல்லாமல் அரிசி தட்டுப்பாடு, இந்த 2 ரீசனுக்காக தான் என்ன நடக்குன்னா காங்கிரஸின் ஆட்சியானது அதுக்கடுத்து பார்த்தா பதவியிலிருந்து போயிடுவாங்க. சரிங்களா, காங்கிரஸ் கட்சியானது பதவியிலிருந்து போயிடும். சரிங்களா, அதுக்கடுத்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி முதலமைச்சர் யாருன்னா பகவத் சலமி. சரிங்களா, இவர் வந்து பாருங்க 1987 பிப்ரவரி 13 இயற்கை எழுதினார். சரிங்களா, ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தா பகவத் சிலை பற்றி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தா இன்டெரக்டாக கேட்பாங்க. ஏன்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் என்பது என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு தமிழகத்தில் அரசியல் களத்தை மாற்றக்கூடிய ஒன்று. சரிங்களா, மாற்றிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியானது அதுலேருந்து ஆட்சிக்கே வரல, இது வரைக்குமே ஆட்சியில் கிடையாது. இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா திமுக, அதுக்கடுத்து ஏடிஎம்கே, இது மாதிரி மாறி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது இந்திய எதிர்ப்பு போராட்டமானதான் இங்கே வந்து திமுக ஆனது காலோட்டத்துக்கான ஒரு அடித்தளமாக இருந்தது. சரிங்களா, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து ஆட்சி வந்து என்ன பண்ணாருன்றது அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். பட் பகவத் சிலத்தை பற்றி கேட்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தா நடத்தி அந்த இந்திய எதிர்ப்பு, சரிங்களா, அந்த போராட்டங்கள் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கேட்பாங்க. சரிங்களா, அப்போது இவரை பற்றி கூட நீங்கள் படித்து வைக்கிறது ரொம்ப நல்ல ஒரு உண்மையான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 343வது ஆர்டிகல் சொல்லுது இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இந்தி இருக்க வேண்டும் என்று சொல்லிட்டு கான்ஸ்டியூஷன் எழுதப்பட்டிருக்கு. அதனால மத்திய அரசாங்கம் எந்த ஆட்சி காலத்தில் யார் வந்தாலும் சரி அவங்க இந்தி மொழியை வந்து வளர்க்கான எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க. இதான் உண்மையான விஷயம். அரசியல் சூழ்நிலையில் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா, ஓகே சார். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து ஒரு முக்கியமான தலைவரை வச்சு உங்களை மீட் பண்ணலாம். சரிங்களா, பாய்.